அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஸ்பெஷலாக ஒரு ஸ்கெட்ச் பார்க்க போகிறோம். ப்ளஸ் கலரிங்கோட. என்ன அப்படின்னா, கணேஷாவுக்கு கீழே நம்ம எலி வரைவோம் இல்லைங்களா, அந்த மூஷிக வாகனம், அதை தான் நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் பென்சில் ஸ்கெட்ச்லேயும் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது நம்ம கலரிங்கும் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் ஸ்கெட்ச் தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் இது இது ஸ்கெட்ச் என்ன அப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது ட்ரெடிஷ்னல் டைப்பில் ரேட் இந்த மாதிரி தான் தஞ்சூர் பெயிண்டிங்கில் போடுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபேஸ், அதாவது விநாயகரை பார்த்து உட்காந்துருக்கிற மாதிரி அந்த எலி கையில் அந்த ஸ்வீட்டை வச்சுட்டு விநாயகரை பார்த்து உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த போஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். அதோட இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கூட மேலே போட்டிருப்பாங்க. ஆனால் விநாயகர் கீழே கொஞ்சம் பெரிய அளவில் நம்ம வரைகிறோம் அப்படின்றப்ப தான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துலாம் நம்ம பண்ண முடியும். ரொம்ப சின்ன பெயிண்டிங்கில் ரொம்ப குட்டியாக நம்ம போடுறோம் அப்படின்றப்ப நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட்டு அதோட அவுட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நம்ம கலரிங்கில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லைனிங் கொடுத்துட்டா போதும். அதோட டீட்டெயில் ஒர்க்கோடு பண்ணணும் அப்படின்றப்ப நமக்கு கொஞ்சமாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சு அளவுக்காவது நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் விநாயகர் அந்த எலியோட சைஸு. ஸோ அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஓரளவு டிசைன் காட்ட முடியும். ஒரு இன்ச்சை விட சின்னதாக போகுது. ஒரு இன்ச்சுங்கிறதே சின்னது தான். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மேலே போடுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இது போல் மேலே அந்த சாமிக்கு கொடுக்குற அலங்காரம் அதே போல் இதுக்கும் நம்ம ஜுவல்ஸு அந்த மேலே போட்டிருக்க அந்த கிளாத்து எல்லாம் கொடுத்துருக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம பேஸ் கலர் ஒயிட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கொடுத்ததுனால தெரியல, பேஸ் கலர் ஒயிட் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஜுவல்ஸுக்கெலாம் எல்லோ பேஸ் கலர் கொடுத்துட்டு அந்த கிளாத்துக்கு பிங்க் பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். பேஸ் கலர்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். ஷேடிங்ஸ்க்கு நான் பர்ஷியன் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் ப்ளஸ் பிளாக் லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரொம்ப கம்மியான அளவில் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப ஏன்னா ஒயிட் மேலே ஷேடிங் கொடுக்குறோம், ரொம்ப ஆடாக தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இது நமக்கு ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஒயிட் கலரில் தான் எலியை காட்டியிருப்பாங்க. சாமிக்கிட்ட இருக்கிற எல்லா விலங்குகளையுமே அனிமல்ஸையுமே நம்ம இப்படி தான் காட்டுவாங்க. யானையும் ஒயிட் கலர் யானை, குதிரை ஒயிட் குதிரையாக காட்டுவாங்க. எலி அதே போல் தான் நமக்கு இதையும் ஒயிட் கலரில் காமிச்சிருக்காங்க. நமக்கு அந்த க்ரே கலர் மாதிரி கொண்டு நம்ம அந்த ஷேடிங்ஸ் காட்டுறோம். நான் பர்ஷியன் ப்ளூ ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். பிளாக் ப்ளஸ் ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஷேடிங் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நல்லா அந்த எட்ஜஸ்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா காயணுங்க. காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் கொடுக்கணும். அது மேலேயே கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே அந்த கலர் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நல்லா ட்ரை பண்ண விட்டு அலோவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம காஞ்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். அந்த ஃபிங்கர் சைடில் தான் நான் லைட்டாக பிங்க் கலர் கொடுக்குறேன். பிங்க் கலர் கொடுக்குறப்ப அந்த இடம் கையோட உள்பகுதி, விரலோட உள்பகுதி தெரிகிற மாதிரி பிங்க் கலர் லைட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கண்ணு ட்ரா பண்ணலாம். கண்ணுக்கு பிளாக் கலரில் ஐப்ரோ கொடுத்துட்டு உள்ளே நார்மலாக நம்ம விநாயகருக்கு போடுறது போலவே தான் இதுக்கும் உள்ளே ஐபால் வச்சுட்டு சின்னதாக ஒரு டாட் கொடுத்துக்கலாம். ஒயிட்டில் சைடில் டாட் கொடுக்கணும், சென்டரில் கொடுக்காம. அடுத்தது நான் அதோட எட்ஜஸ்லாம் ஒயிட்டை வச்சு இன்னொரு முறை மெர்ச் பண்ணிக்கிறேன். கிரேவும் அந்த ஒயிட்டும் கரெக்டாக மிங்கிள் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம அந்த கிளாத்துக்கு டிசைன் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் டைப் டிசைன் தான். இதுக்கு நம்ம ஒரு கொடி டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு கொடி அந்த இலை டிசைன் மாதிரி கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுருக்கம் மாதிரி கொடுத்துட்டு அதை நம்ம மெர்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கொடி டிசைன் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட் சைடு அதே போல் ரிங் கொடுத்து அதே போல் அதுக்கும் ஆப்போசிட் சைடு கொடுத்துட்டு நம்ம ஃபுல் டிசைனும் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கெலாம் கண்டிப்பாக 00 ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம லைனிங் கொடுக்கணும். டிசைனிங் பண்ணுறது இது ஃபுல்லாக பேட்டர்ன் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்தது அந்த கிளாத்தோட அந்த பார்டர் டிசைன் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் டபுள் லைன் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு டாட் வச்சுட்டு எல்லா அந்த எல்லோ இருக்கிற இடத்துலையும் நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். இது கிரிம்சன் ரெட் எடுத்து நான் லைனிங் கொடுத்துட்ருக்கேன். பிங்க்கில் பேஸ் கலர் கொடுத்துட்டு கிரிம்சன் ரெட்டில் தான் நான் டிசைன் பண்ணேன். அதே கிரிம்சன் ரெட்டில் தான் நான் இப்போ லைனிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேஸு க்ரோமைலோ கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ டார்க்குக்கு க்ரோமைலோ டேரெக்டாக அங்கங்கே வச்சிட்ருக்கேன். இப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக காயிட்டும் நமக்கு. அதுக்கு அடுத்தது
இந்த கண்ணோட அந்த மேல் இமைப்பகுதியில் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம் சின்னதாக. அந்த ஐபாலையும் வந்து நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வாயோட பகுதி அந்த இதில் வந்து வாய் உள்பகுதி எல்லாத்தையும் டார்க் கொடுத்துட்டு நம்ம லைனிங் கொடுக்கலாம். இதோட வந்து நமக்கு சின்ன சின்ன வேலை தான், மெயினான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறது எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். அந்த காதுக்கு உள்பகுதியில் லைட்டாக பிங்க் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லைனிங் கொடுக்கலாம். நான் வந்து ப்ளூ கலரும் பர்ஷியன் ப்ளூ கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். முன்னாடி ஷேடிங்க்கு வந்து பிளாக்கு பர்ஷியன் ப்ளூ ப்ளஸ் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ லைனிங்க்கு வந்து வெறும் பர்ஷியன் ப்ளூவும் பிளாக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைனாக வந்து லைனிங் கொடுத்து முடிச்சுக்கலாம் எல்லா ஏரியாவுக்கும். அந்த ஜுவல்ஸ் ஏரியா போக ரிமைனிங் ஸ்பேஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் நம்ம இந்த லைனிங்கை வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். லைனிங் கொடுத்து ஹைலைட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அதோட ஷேப் வந்து நல்லா எடுத்து காட்டும். அடுத்தது கண்டிப்பாக மீசை போடணும். லைனிங் கொடுத்துட்டு தான் நம்ம மீசை போட முடியும். ஸோ நம்ம வந்து இந்த வெயிட்டிங்கில் வச்சுருக்கோம். இந்த ஃபிங்கர்ஸ்லேருந்து கால் ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக லைன் காமிச்சிக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம லைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போது அந்த மோதகத்துக்கு வந்து அந்த ஷேடிங்கை வந்து கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மர்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னும் டார்க்காக குரோமெலோவில் எடுத்து சின்னதாக அந்த நுனிப்பகுதியில் ஒரு சின்ன லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மோதகம் வேணும்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரவுண்ட்ஸ் ஷேப்பில் வந்து லட்டு மாதிரி கொடுக்குறதுனா லட்டு மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போது அந்த கிளாத் மேலே இருக்க டிசைன் பண்ணலாம். அந்த டிசைன் பார்டர் வந்து ஃபுல் டிசைன் பண்ணியாச்சு. அந்த பார்டர் ஏரியாவுக்குலாம் வந்து நம்ம சின்னதாக ஏதாவது ஒரு டிசைன் காமிச்சிக்கலாம், ப்ளைனாக இல்லாமல். நான் வந்து உள்ளே இருக்க பார்டருக்கு டாட் மாதிரி சும்மா காமிச்சிருக்கேன். வெளியே வந்து சும்மா அந்த சொல்ல டிசைன் மாதிரி வந்து கர்வாக போட்டிருக்கேன். அதில் என்ன டிசைன் வேணால் அந்த இடத்துக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை ப்ளைனாக ரொம்ப சின்னதாக இருக்குன்னா நம்ம ப்ளைனாகவே விட்டுறலாம். பொட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். அது டல்லாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முக்கியமாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ மீசை போடலாம். மீசை பகுதிக்கு வந்து லைட்டாக பிளாக்கோட ஒயிட்டை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளாக் தான் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி மீசை பகுதியில் ஒரு 4 to 5 ஹேர் தெரிகிற மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம வீடியோவுக்கு. இதோட நம்ம இன்னைய பதிவு வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான பெயிண்டிங் ப்ளஸ் ஸ்கெட்சோட நம்ம வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி.